ஹலோ மக்களே 113வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல எப்பவும் போல வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ராயல் ஆரம்பிக்கும், ரெபல் ஆரம்பிக்கும். இதுல ஒரு பக்கம் விவியை வர கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிக்க பாக்குறானுங்க. ஆனா விவி அந்த இடத்துல இல்ல. அடுத்து இங்க சாஞ்சியை காட்டுறாங்க. சாஞ்சி சொல்றான், டேய் உசப், நீ சோப்பர் கூட போய் இருடா, நான் போய் விவியை காப்பாத்த போறேன், அவளே டேஞ்சர்ல தான்டா இருக்கான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் சாஞ்சி. விவி கொஞ்ச நேரம் மட்டும் போரு, உனக்கண்டி நான் வரேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போறான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா நம்ம சாஞ்சிவே யாரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே ரெபல் சோல்ஜர் நினைக்கன்னு சொல்லிட்டு ஆர்மிக்காரனை அட்டாக் ஆரம்பிக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவல் நின்னுட்டு இருக்கானுங்க. இவனு இடையில வந்து நான் ஏண்டா மாட்டேன்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிக்கிறான். எடுத்த ஒண்ணு ரெபல் ஆர்மிக்காரனே நொறுக்கி எரிஞ்சிட்டான் சாஞ்சி. போற போக்குல ராயல் ஆர்மிக்காரனே அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் கேட்ட தான் காட்டுறாங்க. சோப்பர் மட்டும் நின்னுட்டு இருக்கான். அந்த ரெண்டு பேரும் எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து அட்டாக் உழுது. ஆனா இருந்தாலும் சோப்பர் குதிச்சு போய்கிட்டு இருக்கான். ஆனா சோப்பர் சுத்தி சுத்தி அடிக்க வராங்க. எல்லா இடத்துலயும் மணல் புதையலா வருது. நம்பர் 4 பேட்டரை வந்து நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மேரி கிறிஸ்மஸ் சத்தம் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அவன் பேட்டை வச்சுட்டு வந்து நிக்கிறான் மிஸ்டர் 4. சடனா பார்த்தா பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கான். சோப்பர் முழிக்கான். நம்பர் 4 அப்படி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா என்ன பண்றானே தெரியல. அந்த காத்திலே சுத்தி இருக்கிறது மட்டும் கிராக் ஆகுது. என்ன பண்ணலாம், நான் ஒரு பைரட், அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம சடனா பார்த்தா அண்டர் கிரவுண்ட் வந்து யாரோ உடைச்சுக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பிரின்சஸ் விவியை தான் காட்டுறாங்க. சடனா மிஸ்டர் 2 வந்து அவனாவே மாறிட்டு பிரின்சஸ் விவியை அடிக்க போறான். இருந்தாலும் அவ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா. காரமலை ஏறி அங்கிருந்து வேகமா போறான். பிரின்சஸ் விவி உனக்கு இன்னும் புரியலன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வரான். டான்ஸ் ஆடிக்கிட்டே போறான். போகாத, கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த வாரேன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வராம எங்க போறேன்னு சொல்லிட்டு. ஆனா காரோலையும் ஓடவே முடியல. ஏன்னா ஏகப்பட்ட அட்டாக் விழுந்திருக்கு காரோ மேல. இந்த நேரத்துல காரோ ஓடக்கூடாது, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விவி கண் கலங்கிக்கிட்டே இருக்கா. இருங்க பிரின்சஸ் விவி, நான் வாரேன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வராம. காரோ நீ இந்த கார் பேர் நிப்பாட்டுடா, அவங்க கூட நான் சண்டை போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. சடனா அது கிராஸா போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா செவத்து மேல ஏறி ஓடுது. அது என்னடா வாத்து செவத்து மேல எல்லாம் ஏறி போகுதுன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அலுபர்னால இந்த மாதிரிலாம் மட்டும் நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அது மேல ஏறிட்டு கார்னர்ல போயிட்டு கீழே உள்ள போகுது. பறவை மாதிரி ரெக்க வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா கீழே தான் உள்ள போகுது. உடனே மிஸ்டர் 2 அதை பாத்துக்கிட்டே இருக்கான். காரோ அப்படி பழசை யோசிச்சு பாக்கு, இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் காண்டிடா, நம்ம தான்டா மாஸ் காட்டுவோம்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லூஃபி டீமே அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு காரை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. உசுரை கொடுத்து மேல பறந்து போய்கிட்டே இருக்காது. ஆனா அது பறந்து போய் ஒரு வழியா வந்து கேட்ச் பண்ணிருச்சு. காரோ நம்ம ஒரு வழியா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு விவி பாத்துக்கிட்டு இருக்கா. இனிமேல் மிஸ்டர் 2 நம்மள ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காவா. ஆனா அவனும் செவத்து மேல ஏறி வேகமா வரான். என் வாழ்க்கையில இம்பாசிபிளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா மேல ஏறி வந்துட்டாங்க. மேல ஏறி வந்தா ரெபல் ஆர்மிக்கு ராயல் ஆர்மிக்கு ஏகப்பட்ட சண்டை போய்கிட்டு இருக்காங்க. சுட்டு தள்ளுறாங்க, வெட்டி வீசுறாங்க, ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் வி சொல்றா, இந்த நேரத்துல போய் நம்ம கோசாவை கண்டுபிடிக்க முடியாது இந்த இடத்துல, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்மளால சாக்காவை கண்டுபிடிக்க முடியும். நீ பேலஸுக்குள்ள போக முடிஞ்ச கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நின்னுகிட்டே இருக்காங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 2 வந்துகிட்டு இருக்கான். அனல் வேகத்துல போறாங்க. சடனா ஏதோ ஒரு அட்டாக் உழுது. யாரோ புல்லட்டால சுட்டுட்டாங்க. காரோ அப்படியே சாய போகுது. விவி தான் என்னோட ஃப்ரெண்டு காரோ, விவி தான் நம்மளோட ஃப்ரெண்டு, அப்படிதானே காரோன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்க்காது. லூஃபி சொன்னதை நினைச்சு அனல் வேகத்துல போய்கிட்டே இருக்கு. உன்னை மிஸ்டர் 2 சொல்றான், நீ என்னதான் போனாலும் அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் துரத்துக்கிட்டே வரும்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வரான் மிஸ்டர் 2. காரோ ஓடிக்கிட்டே இருக்கு. சடனா சாஞ்சிருச்சு. அதெல்லாம் நிக்க கூட முடியல. காரோன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் விவி பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அதோட ஃப்ரெண்டே காரோ தான். சொல்லுது, முதல்ல இங்கிருந்து போன்னு சொல்லிட்டு கையை காமிச்சுக்கிட்டு இருக்கு விவிட்ட. உன்னை விவி கண் கலங்கி நின்னுக்கிட்டு இருக்கா. வாத்து என் வழியில நிக்காதடான்னு சொல்லிட்டு மிஸ்டர் 2 கத்திக்கிட்டு இருக்கான். காரோ பெருசா ஒரு கத்துது. அதுக்குள்ள பார்த்தா மிஸ்டர் 2 கூட சண்டை போட இன்னும் 2 வாத்து வேற லெவல்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. பாஞ்சு வந்து மிஸ்டர் 2 அடிச்சு நொறுக்குதுங்க. அடிச்சு அடியில மிஸ்டர் 2 செதறிட்டான். காய்ஸ் நீங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா விவி. நீ போ, இதை நான் பார்த்துக்கணும் சொல்லியிருக்கு இந்த வாத்து. இதுக்குள்ள பார்த்தா இங்க சாஞ்சி வந்துட்டான். நல்ல வேலை பார்த்த கேப்டன் காரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. சாஞ்சி நீயான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. விவி, நீ இந்த புரட்சியாளர்களை ஸ்டாப் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனை நான் பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. சாஞ்சி மாசா வந்துட்டு வேற லெவலா நின்றுகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு விவி சந்தோஷப்படுறா. இவன் தானே டிரான்ஸ்பர் ஆவான், அவன் தானே இவன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. டே நீ என்னடா கோமல்னு சொல்லிட்டு மிஸ்டர் 2 கேக்குறான். சொல்றான், நீங்க காராவை பாத்துக்கோங்க, நான் இங்க போறேன்னு சொல்லிட்டு விவி போறான். காரோ அந்த 2 வாத்து சேர்ந்து தூக்கிட்டு போகுது. இங்க ஒரு பக்கம் மிஸ்டர் 2 கத்துறான். அவ எங்கடா போறான்னு சொல்லிட்டு அவளை சாவடிக்க நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்குள்ள பார்த்தா ஷார்ப் ஷூட்னு சொல்லிட்டு சாஞ்சி காலை வச்சு அட்டாக் பண்றான். ரெண்டு பேருமே ஈக்குவலா நின்னுக்கிட்டு இருக்காங்க. நீ அடிக்கிற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு சீக்கிரம் நான் பவரெல்லாம் ஆவலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. அப்புறம் இந்த முகிவரா கூட உள்ளவனாடா, அப்புறம் நீ தான் மிஸ்டர் பிரின்ஸான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு முடியாது, நீங்க எங்கேயும் ஒளிஞ்சுக்கோங்க, இவங்களை நான் பார்த்துக்கணும் சொல்றான் ஜோரோ. ஏன்டா ஃபன் பண்ண பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஜோரா கட்டிக்கிட்டு இருக்கான். சோட வேற லெவலா வச்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க.
மிஸ்டர் ஒன்னு ஜோரோவை மதிக்காம கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அவங்க எங்கடா என்ன தண்டி போறீங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். என்னைக்குமே ஒரு சண்டையில வந்து எவன் வீக்கா இருக்கணும் அவனை தான் ஃபர்ஸ்ட் கொல்லணும், அதான் என்னோட ரூல்ஸ் சொல்லிட்டு போறாங்க. ப்ரோ ஒர்க்ஸ்னா என்ன நாங்க காட்டுறோம்னு சொல்லிட்டு டபுள் ஃபிங்கர் போய்கிட்டு இருக்கா. வாத்தும் போது நாமி மட்டும் தான் நின்னுக்கிட்டு இருக்கா. நாமி சொல்றா என்னை கொண்டு உங்களுக்கு ஒரு இது வரப்போறது இல்ல, தேவையில்லாம என் ஸ்கில்லும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. வீக்கானாலதான் முதல்ல அடிப்போம்னு சொல்லிட்டு டபுள் ஃபிங்கர் வாரா. நாமி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க பக்கத்துல வராங்க, பயந்து ஓடுதா நாமி. இவன் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இவ்வளவு ஒளிய சொன்னா இவ்வளவு துரத்திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சோரா முழிக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்க உசப்பதான் காட்டுறாங்க, ஒளிஞ்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இங்க தானே வர சொன்னா நம்ம சாஞ்சி. ஆமா நம்ம சோப்பர் எங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி சோப்பரை அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காங்க, அங்கதான் அடிபட்டு கிடக்காம. உடனே சோப்பர்ட்ட வாரான். உசப் நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் நீ என்ன பத்தி கவலைப்படாடா, உன்னை பத்தி நீ கவலைப்படுன்னு சொல்றான் உசப். உசப் கேட்கான் இது எல்லாம் பண்ணதே மிஸ்டர் போரோட பேராடா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ண விட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. வேர்ல்டு கிரேட்டஸ்ட் பைரட்டே நான் தான்டா, கேப்டன் உசப் வந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டேய் அவனை இங்க தான்டா ஒளிஞ்சிருக்கானுங்க, பாத்து இருந்துக்கோன்னு சொல்றான் சோப்பர். என்னது இங்கதான் ஒளிஞ்சிருக்கானு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஆனா அவனுக்கு எங்க இருக்கானுங்கன்னே தெரியல. ஏகப்பட்ட புதை மணலா இருக்கு, எல்லாமே உடஞ்சு உள்ள ஆரம்பிச்சிருச்சு, பில்டிங் எல்லாம் சாய ஆரம்பிச்சிருச்சு. உன்னை சோப்பர் சொல்றான் அவனோட அட்டாக்கே வந்து தோண்டி வருதுதான், அதுலதான் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். அவ வந்து ஒரு குழி தோண்டுத பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, அதுலதான் அவன் ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஃப்ரூட் பவர் தான் சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் போர் வந்து பேட்டர் பவர் வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது நீ சொல்ற பவர் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். கீழே பாருடா இத முதல்ல பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா மிஸ்டர் போர் அட்டாக் பண்றான், கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா உசப்போ நோக்கி வந்து அந்த பாலு. உசப் குனிதான், பின்னாடி போய் அடிச்சு வெடிச்சு செதறிடுச்சு அந்த இடமே. அப்படி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த இடமே வெடிச்சு செதறுது. நல்லவரடா சோப்பரனே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இதாண்டா மிஸ்டர் போரோட பவர், அவன் அந்த பேட்டை வச்சு அடிப்பான், அதுதான்டா இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு நாயை வச்சு வேலை பாக்குறான்னு சொல்றான். டேய் இப்பவும் எனக்கு புரியலன்னு சொல்றான். இந்த பாரடா அவனோட நாயின்னு சொல்றான். இதுவோட நாய் இது என்னடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நாய் பார்க்க ஏதோ ஒரு கன் மாதிரி இருக்கு, இது மிஸ்டர் போரோட பெட்டு. சடனா அது வெளியே வந்துட்டு ஒரு தும்மல் தான் தும்முது. ஸ்ட்ரெயிட்டா ஏதோ ஒரு அட்டாக் நோக்கி வருது, பெரிய பாலே வருது. ஆனா மிஸ்டர் போர் குழிக்குள்ள இருந்து வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். டே உசப் அங்க தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். ஆனா கீழே தான் குனிதான் உசப். அந்த இடமே வெடிச்சு செதறிடுச்சு, உசப் மேலே அட்டாக் விழுந்துருச்சு. உசப் நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க. டே அந்த பால் வந்து ஒரு டைம் பாம் தான்டா, ஒரு லெவலுக்கு மேல அது வெடிச்சு செதறின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கால்குலேட் பண்ணி தான் அடிக்கான், கரெக்டா நம்ம பக்கத்துல வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிற மாதிரி அவன் அடிச்சு வைக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பால் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கனால நம்மளால வாங்கிலாம் பிடிச்சி தூக்கி வீச முடியாது, அவனால மட்டும் தான் அதை அடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தூக்கி எறிய முடியாது சொல்லிட்டு அவன் கையில பேட்டே வச்சிருக்கான், அதோட ஸ்பீடுக்கு வந்து அடிக்கான். அவனோட ஸ்ட்ரென்த் சாதாரணமா இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு இந்த பேட்டை ஒரு செவத்து மேலதான் வைக்கான், அந்த பேட்டோட வெயிட் தாங்காம செவரே உடஞ்சிருச்சு. இவன் பொறுமையா லேசோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். மிரண்டுட்டான் ஒரு பக்கம் உசப். அப்படியே பின்னாடி வந்து மேரி கிறிஸ்மஸ் வந்துட்டா. என்னடா இங்க நின்னுக்கிட்டு இருக்க, அவன் கதையை முடியறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. அவனோட ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாவே இருக்கு. டே அவ தாண்டா குழி தோன்ற பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். இவளான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். சடனா உசப் சாஞ்சிட்டான். சோப்பர் இதுக்கப்புறம் நீனே ஹேண்டில் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதாண்டா, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே இங்க என்ன நடக்குனே ஒன்னும் புரியல, நான் நினைச்சதோட மோசமா இருக்கட்டும் அந்த சண்டை, இதுக்குள்ள நான் வர விரும்பலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். நான் ஒரு ஹியூமன் சொல்றான், நானும் ஹியூமன் தான் சொல்றான் சோப்பர். இல்லடா நீ ஒரு மான்ஸ்டர் சொல்லிட்டு அவனுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. இவ்வளவு பெரிய மூக்க வச்சுட்டு நீ என்னடா ஹியூமன் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே மிஸ் மேரி கிறிஸ்மஸ் கத்திக்கிட்டு இருக்கா, இந்த சிச்சுவேஷன்ல என்னடா நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு சடனா வந்து மன்னிப்பு வைக்கிறானுங்க, நாங்க தெரியாம சண்டை போடுறோம்னு சொல்லிட்டு. இந்த நாய் பேர் லேசோடா, இது மட் ஃபுட்டை சாப்பிட்டுருக்கா, அதான் கன் மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னது ஒரு துப்பாக்கி வந்து டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருச்சா, இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். டே கிராண்ட் லைன்ல ஒரு ரூல்ஸ் இருக்குடா, ஒரு ஆப்ஜெக்டால வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு உசப் முழிக்கான். இப்படி ஒரு துப்பாக்கி வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிடுவது கேட்டாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இந்த மாதிரிலாம் கேள்வி கட்டி இருந்தா ஒன்னே தாண்டா முதல்ல கொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கரெக்ட் தானே மிஸ்டர் போர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது என்னோட டெரிட்டரிடா, இதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களை கொல்லாம விட போறதுலடா, மோல் கீழே போட்டு கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ சடனா மோல் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா. அது ஒரு வகையான விலங்கு, மண்ணை தோன்றதும் அதோட ஸ்பெஷலிஸ்ட். சடனா மாறிட்டு அந்த தரையை உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கா. அவ எங்கடா போனான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். சடனா உசப் பக்கறது பயந்து ஓடுறான். இவ்வளவு நீனே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா அந்த நாய் வந்து பந்த சுட்டு தள்ளுது. அந்த பந்து அப்படியே கர்வ் பால் மாதிரி சுத்தி போய்கிட்டு இருக்கு. ஆனா அவன் திடீர்னு பேட்டை கொண்டு வந்து ஒரு ஓடு போடுறான் மிஸ்டர் போர். அந்த பந்து வானத்துணிக்கு பறந்து போய்கிட்டே இருக்கு. அவாய்ட் பண்ணி தீர்வுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிராஸ் ஆகி போய்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா தரைக்கு வருது, ஸ்ட்ரெயிட்டா வந்து உசப்பு நோக்கி தான் வருது. அது மிஸ்டர் போர் சூப்பர் வேலை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் மோல் சடனா பார்த்தா இடமே வெடிச்சு செதறுது. உசப் என்ன ஆனானே தெரியல. அதோட எபிசோட் இதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கமராங்க. See you, bye.